ஹலோ எவ்ரிவன். நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங்ல யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். இது யூனிட் 5 ஓட 3rd லெக்சர். இந்த வீடியோல என்ன கொஸ்டின் பார்க்க போறோம்னா கிளவுட் as a பிளாட்ஃபார்ம். இதுவுமே முக்கியமான கொஸ்டின். ஏன்னா இதையுமே பழைய செமஸ்டர் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரியா? அதனால கண்டிப்பா படிச்சுக்கோங்க. ஸோ கிளவுட் as a பிளாட்ஃபார்ம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு ஏதோ சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் டெவலப் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தேவையான சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் எல்லாத்தையுமே நம்மளா வாங்கி மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா ஆல்ரெடி கிளவுட்ல வந்து இதுக்கான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ என்னென்ன தேவையோ அது எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த கிளவுட்ல இருந்து நம்ம சர்வீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் இந்த கிளவுட் as a பிளாட்ஃபார்ம். ஸோ அப்படி என்னென்னலாம் சர்வீஸ் கொடுக்காங்க அப்படிங்கிறத இந்த கொஸ்டின்ல சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ பார்க்கலாம். பாருங்க, கிளவுட் as a பிளாட்ஃபார்ம். Cloud as a platform refers to the use of cloud computing services to provide a complete environment for developing, testing, deploying and managing applications over the internet. ஸோ நம்ம சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்க்கு என்னெல்லாம் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும், டிப்ளாய் பண்ணணும், அதை மேனேஜ் பண்ணணும். இது எல்லாத்தையுமே நம்ம கிளவுட் கம்ப்யூட்டிங்ல இருந்து சர்வீஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்ஸ்டெட் ஆஃப் இன்ஸ்டாலிங் சாஃப்ட்வேர் அண்ட் மெயின்டைனிங் ஹார்ட்வேர் லோக்கலி. ஸோ நம்ம லோக்கலா சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஹார்ட்வேர் எல்லாத்தையும் வாங்கி மெயின்டைன் பண்றதுக்கு பதிலா ஆர்கனைசேஷன்ஸ் யூஸ் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ் தட் ஆஃபர் ரெடி டு யூஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டூல்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது எல்லாத்தையுமே நம்மளா பண்றதுக்கு பதிலா அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிற ஸ்டேஜ்ல வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்து அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ இதனால நமக்கு செலவு மிச்சமாகும். ஸோ அதுல இருந்து அவங்ககிட்ட இருந்து சர்வீஸ் எடுத்து யூஸ் பண்றதுனால இங்க வாங்குற காஸ்ட் எல்லாமே நமக்கு மிச்சமாகும். சரியா? நெக்ஸ்ட், காம்பனன்ட்ஸ் ஆஃப் கிளவுட் as a பிளாட்ஃபார்ம். ஸோ இதுல என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதாவது அவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அதான் காம்பனன்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம். ஒரு 5 காம்பனன்ட்ஸ் தான் இருக்கும், பார்ப்போம். ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஸோ டெவலப்மெண்ட் என்னது? நம்ம கோடு வந்து எழுதுறதுக்கு. ஸோ எழுதுற கோடு டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. பாருங்க, cloud platforms provide integrated development environment. ஸோ ஐடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம எந்த ஒரு கோடு எழுதினாலுமே நமக்கு ஐடியே தேவைப்படும். ஸோ ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துச்சுன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஐடியை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஐடியுமே இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரியா? அடுத்து, ப்ரோக்ராமிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் ஏபிஐஸ் தட் ஹெல்ப் டெவலப்பர்ஸ் பில்ட் அப்ளிகேஷன்ஸ் எஃபிஷியன்ட்லி. ஸோ டெவலப்பர் கோடு எழுதுறதுக்கு என்னெல்லாம் டூல்ஸ் தேவையோ அது எல்லாத்தையுமே இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல சர்வீஸா ப்ரொவைட் பண்றாங்க. இது ஃபர்ஸ்ட், டெவலப்மெண்ட் டூல்ஸ். நெக்ஸ்ட் வந்து ரன் டைம் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ நான் கோடு டெவலப் பண்ணிட்டேன், அந்த கோடை நான் ரன் பண்ணணும் இல்லையா? ஸோ அதுக்கான என்விரான்மெண்ட்டுமே இந்த சர்வீஸ்ல கொடுக்காங்க. பாருங்க, இட் ஆஃபர்ஸ் அன் எக்ஸிகியூஷன் என்விரான்மெண்ட் வேர் அப்ளிகேஷன்ஸ் கேன் ரன் வித்தவுட் ஒரியிங் அபவுட் ஹார்ட்வேர் ஆர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கன்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நமக்கு அந்த கோட் ரன் பண்றதுக்கு ஹார்ட்வேர் இருக்கா இல்லையா, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கரெக்டா இருக்குமா, அது எந்த ஒரியுமே இல்லாம நமக்கு ஆல்ரெடி அந்த என்விரான்மெண்ட்டையுமே சர்வீஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க கிளவுட் as a பிளாட்ஃபார்ம்ல. சரியா? ஸோ இதான் ரெண்டாவது, ரன் டைம் என்விரான்மெண்ட். மூணாவது வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ ஒரு ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட் இருந்தா அதை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ யூசர்ஸ் இருக்கப்ப டேட்டா பேஸ் நம்ம கண்டிப்பா மேனேஜ் பண்ணணும். ஸோ அந்த டேட்டா பேஸ் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அதை மேனேஜ் பண்றதுக்குமே சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. பாருங்க, cloud platforms include database services for storing and managing application data securely. ஸோ இது எல்லாமே செக்யூர்டா மேனேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? ஸோ எவ்வளவு பெரிய டேட்டா பேஸ் இருந்தாலுமே அதை செக்யூர்டா மேனேஜ் பண்ணிப்பாங்க. இதுதான் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட், மூணாவது சர்வீஸ். நாலாவது வந்து மிடில்வேர் சர்வீசஸ். தீஸ் சர்வீசஸ் ஃபெசிலிட்டேட் கம்யூனிகேஷன் பிட்வீன் டிஃபரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் காம்பனன்ட்ஸ் வித் இன் த சிஸ்டம். ஸோ நம்ம சிஸ்டம்லயே நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ அங்கங்க கோடு இருக்குமா, அது எல்லாத்தையுமே நல்ல கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறதுக்கு இந்த மிடில்வேர் சர்வீசஸும் ப்ரொவைட் பண்றாங்க. சரியா? அடுத்து, டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் டூல்ஸ். ஸோ நம்ம கரெக்டா கடைசியா அதை கோடு வந்து டிப்ளாய் பண்ணுவோம். நம்மளோட ப்ராடக்ட் வந்து ரியல் வேர்ல்டுக்கு டிப்ளாய் பண்ணுவோம். ஸோ டிப்ளாய் பண்ணிட்டு அடுத்து ஏதாவது தப்பு நடக்குதா, ஏதாவது ப்ராப்ளம் வருதா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். இதுக்குமே கிளவுட்ல இருந்து சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. Automated deployment tools and monitoring services help in managing application performance. ஸோ இது எல்லாமே ஆட்டோமேட்டடா நடக்கும். ஆட்டோமேட்டட்னா தொடர்ந்து அது நடந்துட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அப்படி நடந்துட்டே இருக்கிறதுனால நம்மளோட ப்ராடக்ட்ல ஏதாவது தப்பு நடந்தாலும் அதை உடனே கரெக்ட் பண்ணிக்க முடியும், பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாகும். சரியா? ஸோ இதான் டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் டூல்ஸ். இப்படி ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு, அதாவது 5 சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், டைப்ஸ் ஆஃப் கிளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்க இல்லையா, அப்படி இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. பாருங்க,
cloud platforms can be categorized based on deployment models. So இதை பொறுத்து 3 டைப்ஸ் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட். ஸோ பப்ளிக்னா வேற ஒன்றும் இல்லை, அந்த கிளவுட் சர்வீஸ் வந்து யாருனாலும் யூஸ் பண்ணிப்பாங்க, இது பப்ளிக். பிரைவேட் கிளவுட்னா ஒரு ஆர்கனைசேஷன் மட்டும், அந்த குறிப்பிட்ட ஆர்கனைசேஷன் மட்டும் அந்த கிளவுட் சர்வீஸ் இருக்கும், அது வந்து பிரைவேட் கிளவுட். சரியா? ஹைபிரிட் கிளவுட்னா பப்ளிக்கும் பிரைவேட்டும் கலந்துருக்கும். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து ஒரு கிளவுடை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்க வந்து பிரைவேட்டாவும் இல்லாம பப்ளிக்காவும் இல்லாம கலந்து இருக்கும், இதுக்கு பேரு ஹைபிரிட் கிளவுட். ஓகேவா? ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் கிளவுட். Services are provided over the internet and shared among multiple users. ஸோ இன்டர்நெட்ல இந்த சர்வீஸ் எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். இது வந்து நிறைய யூசர்ஸ், ஸோ இன்டர்நெட்டுங்கிறனால யார் வந்தாலுமே இந்த சர்வீஸை யூஸ் பண்ணிப்பாங்க. சரியா? எக்ஸாம்பிளுக்கு AWS, அமேசான் வெப் சர்வீசஸ். ஓகேவா? ஸோ இதுதான் பப்ளிக் கிளவுட், யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பிரைவேட் கிளவுட். ஸோ பிரைவேட் கிளவுட் என்ன சொன்னேன், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, அவங்களுக்கு குறிப்பிட்டு ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா அதான் பிரைவேட் கிளவுட். Cloud infrastructure is dedicated to a single organization. அந்த ஆர்கனைசேஷன் மட்டும் டெடிகேட்டா வச்சிருப்பாங்க. ஆஃபரிங் மோர் கண்ட்ரோல் அண்ட் செக்யூரிட்டி. இது மூலமா நமக்கு நிறைய செக்யூரிட்டி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் பிரைவேட் கிளவுட். நெக்ஸ்ட் வந்து ஹைபிரிட் கிளவுட். ஹைபிரிட் என்ன சொன்னேன், பப்ளிக்கும் பிரைவேட்டும் கலந்து இருக்கும். A combination of public and private clouds allowing data and applications to be shared between them. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு 2-3 ஆர்கனைசேஷன் சேர்ந்து இந்த கிளவுடை மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்குள்ள டேட்டா எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க. சரியா? இதான் ஹைபிரிட் கிளவுட். இதான் கிளவுட் அஸ் ஏ பிளாட்ஃபார்ம்ல உள்ள 3 டைப்ஸ், பப்ளிக், பிரைவேட், ஹைபிரிட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ஸ். ஸோ இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல என்னெல்லாம் ஃபியூச்சர்ஸ் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆன் டிமாண்ட் அவைலபிலிட்டி. ஸோ நமக்கு தேவைன்னா அந்த தேவைக்கு நம்ம போய் கேட்டோன்னே அது கிடைச்சிரும், அதான் ஆன் டிமாண்ட் அவைலபிலிட்டி. ஓகேவா? ரெண்டாவது வந்து ஸ்கேலபிலிட்டி. ஸோ நமக்கு நம்ம சிஸ்டம் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 100 பேர் யூஸ் பண்றாங்க, அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 1000 பேர் யூஸ் பண்றாங்க, 10,000 பேர் யூஸ் பண்றாங்கன்னா அது கரெக்டா ஆட்டோமேட்டிக்கா ஸ்கேலபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்படி அவங்க சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனால நமக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். சரியா? அதான் ஸ்கேலபிலிட்டி. அடுத்து மல்டி டெனன்சி. ஸோ இதை வந்து நிறைய யூசர்ஸ் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம், அதான் மல்டி டெனன்சி. அடுத்து பே அஸ் யூ கோ மாடல். அதாவது நம்ம யூஸ் பண்ற சர்வீஸ்க்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 100 பேர் யூஸ் பண்றாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணா போதும். ஒரு 1000 பேர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பே பண்ணணும். ஸோ நம்ம சிஸ்டம் எவ்வளோக்கு யூஸ் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பே பண்ணா போதும், அதான் பே அஸ் யூ கோ மாடல். ஸோ இதான் கிளவுட் பிளாட்ஃபார்மோட ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் அட்வான்டேஜஸ். இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், ரெடியூசஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட். ஸோ நம்ம லோக்கலா சாஃப்ட்வேரோ ஹார்ட்வேரோ வாங்கி அதை மெயின்டைன் பண்ற காஸ்ட்டுக்கு இங்க நம்ம ஈஸியா நம்ம யூஸ் பண்றதுக்கு பே பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த காஸ்ட் எல்லாமே குறையும். சரியா? எனேபிள்ஸ் ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட். ஸோ டெவலப் பண்றது டிப்ளாய் பண்றது எல்லாமே இங்க ஈஸியா நடக்கும், ஏன்னா அவங்க ஆல்ரெடி ரெடி டு யூஸ் கண்டிஷன்ல தான் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஈஸியா எல்லாமே வேகமா நம்ம டெவலப் பண்ணி டிப்ளாய் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து ப்ரொவைட் ஸ்கேலபிலிட்டி அண்ட் ஃபிளெக்சிபிலிட்டி. நம்ம சொன்ன மாதிரி ஸ்கேலபிளா இருக்கும், நம்ம சிஸ்டம் எவ்வளவு யூசர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு அந்த மாதிரி ஸ்கேலபிளா இருக்கும். அடுத்து ஆஃபர்ஸ் பில்ட் இன் செக்யூரிட்டி அண்ட் பேக்கப் மெக்கானிசம்ஸ். ஸோ அவங்களே நமக்கு செக்யூரிட்டியும் கொடுப்பாங்க, அது மாதிரி பேக்கப் ஏதாவது ஒரு ஃபெயிலியர் நினைச்சா பேக்கப்பும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஸோ இதான் கிளவுட் பிளாட்ஃபார்மோட அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு பாருங்க. டிபெண்டன்சி ஆன் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ நம்ம கிளவுட்ல இருந்து நம்ம சர்வீஸ் எடுக்கிறதுனால நமக்கு என்ன வேணும்னாலும் நம்ம அவங்களே தான் நம்பி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஸ்டம்ல ஏதோ சேஞ்ச் பண்ணோம், நம்ம அவங்ககிட்ட தான் நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கும். ரெண்டாவது லிமிடெட் கண்ட்ரோல் ஓவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ அவங்க தான் நமக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுனால நமக்கு அதுல கண்ட்ரோல் வந்து கம்மியா இருக்கும். அவங்ககிட்டயும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும், நம்மகிட்டயும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருக்கும், அதான் லிமிடெட் கண்ட்ரோல். ஓகேவா? ஸோ இதான் கிளவுட் பிளாட்ஃபார்மோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். ஸோ ரொம்ப ஈஸி தானே. ஃபர்ஸ்ட் கிளவுட் அஸ் ஏ பிளாட்ஃபார்ம்னா என்ன எழுதிடுறீங்க, எதுக்காக நம்ம அதை யூஸ் பண்றோம் அதெல்லாமே எழுதிடுறீங்க. அடுத்து அதில் உள்ள 5 காம்பனன்ட்ஸ், ஸோ அதாவது 5 சர்வீசஸ் என்னென்னது, டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஃபர்ஸ்ட் கோடு எழுதுறதுக்கு, கோடு டெவலப் பண்றதுக்கு டூல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. அடுத்து ரன் டைம் என்விரான்மெண்ட், அந்த கோடு வந்து ரன் ஆகுறதுக்கு டூல்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. மூணாவது டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், ஸோ நம்ம டேட்டாபேஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக மேனேஜ் பண்றாங்க, செக்யூர்டா மேனேஜ் பண்றாங்க. 4வது மிடில்வேர் சர்வீசஸ். அடுத்து டிப்ளாய்மெண்ட் அண்ட் மானிட்டரிங் டூல்ஸ். ஸோ இப்படி ஒரு 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அடுத்து இந்த கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல 3 டைப்ஸ், பப்ளிக், பிரைவேட், ஹைபிரிட், 3மே பார்த்தோம், ஈஸி தான். அடுத்த ஃபியூச்சர்ஸ், அடுத்த அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ். ஸோ இவ்வளவுதான் இந்த கொஸ்டின்ல. ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.